மக்கள் என்ன சந்திச்சிங்க, என்ன உங்கள்கிட்ட மக்கள் சொன்னாங்க, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அதெல்லாம் நம்மளை டிஸ்கஸ் பண்ணார் தலைவர். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற 4th கவுண்டிங் அன்றைக்கி நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தலைவரை திருப்பி மீண்டும் சந்திக்கிறதுக்கப்புறம். ஏன்னா எல்லாமே இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை அவர்கிட்ட சொல்ல பார்த்து அவரும் கேட்டுக்கிட்டாரு. வெயிட் பண்ணுறோம் எல்லாமே ரிசல்ட்ஸ்க்கு May 4th. எக்ஸிட் போல்லாம் வந்திருக்கு சார். ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் டிவிக்கு ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து டிவிக்கு இல்லைன்னாங்க. ஒன்று மட்டும் தான் டிவிக்குன்னு இல்லை. நிறைய விதத்தில் எக்ஸிட் போல் வந்து ஒரு எக்ஸிட் போல் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸிட் போல் பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா சார்? ஏதாச்சும் கேட்டாங்க? இல்லை அது அந்த டிஸ்கஷன் இல்லை. பட் ஜென்ரலாக நான் ஃபேஸ் பண்ணது கிரவுண்ட் ரியாலிட்டியை சொல்லிடுறேன். மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸிட் போல் இல்லை தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு இதெல்லாம் இல்லாமல் மக்கள்கிட்ட நாங்கள் டைரெக்டாக ஒரு 30 days நம்ம ட்ராவல் பண்ணதுனால, அவங்க ஓட்டிங் டே அவங்க கூட இருந்ததுனால நான் பார்த்தது சொல்கிறேன். ஆல்ரெடி டிசைடட் இது. யூ வில் கம் டு நோ on May 4th. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க எல்லாமே. இடத்துல வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. சென்னையே பார்த்தோன்னா சென்னையில் ஒரு சில இடத்துல தாவக்காக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதை பற்றின ஏதாச்சும் சார் கிட்ட சொன்னீங்களா? ஏதாச்சும் கேட்டாங்களா? கண்டிப்பாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. இஸ் வெரி குட் லிசனர். அதனால் அவங்க எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். பொதுச் செயலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். நீ தலைவரை பார்த்தாலும் தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக டிவிகேயில் ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஆதவ் சார் கொடுப்பாங்க, நிர்மல் சார் கொடுப்பாங்க. வழக்கத்துக்கு மாற நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன இல்லை களத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் வந்து ஆர்கேனர் கண்டிப்பாக ஒரு வெற்றி உறுதிங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த வெற்றியை பகிர்ந்துக்கிறதுக்காக உங்களை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறாங்களா? இல்லை நான் அப்படி வாக்கின் பண்ண அவங்களே நீங்கள் கூப்பிட்டீங்க என்ன, அவ்வளோதான். நான் அப்படி வாக்கின் பண்ணி போனேன். நீங்கள் கூப்பிட்டீங்க. அதனால் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எப்படி இருக்கு சார் உங்கள் தொகுதி எப்படி இருக்கு? ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். மக்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்குது. மக்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க நம்புகிறோம். சார் இப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்க சொல்லி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு? மார்னிங் 6 o'clock கேண்டிடேட்ஸ்லாம் கண்டிப்பாக கவுண்டிங் சென்டர்ஸ் போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே இன்ச் கூட நவரக்கூடாது. வி ஹாவ் டு ஸ்டே வெரி க்ளோஸ்லி. அது மாதிரி அங்கே நிறைய ரஷ் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் நின்று நம்ம கிளியராக மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டிங். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.